தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 7வது மாதத்திலே முதல் நாளிலே முதல் வாக்குத்தத்த செய்தியை உங்களுக்கு சொல்ல தேவன் இரக்கம் பாராட்டினார். அவருடைய கிருபை மேலானது. 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்திருக்கிறார். இந்த 7வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் கிருபையாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2024 வருஷத்தின் பாதி வருடத்தை முடித்து மீதமுள்ள பாதி வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க நம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் மாறாத தேவன், அவர் மகிமையான ஆண்டவர். நிச்சயமாக தொடர்ந்து நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை சிந்தனைகளை திருப்ப பரிசுத்தாவின் நம்ம உதவி செய்வாராக. இந்த மாதம் ஒரு இளைப்பாறுதலின் மாதம். கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு மாதம். உங்களுடைய எல்லா பிரச்சனைகள், பாரங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு முடிவுண்டாக்கி கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு பரலோக இளைப்பாறுதலின் வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். பரலோகத்தை நாம் பூமியிலே அனுபவிக்க பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த ஆவியை நம்மை வழிநடத்துவாராக. இந்த நாளில் இந்த வாக்குத்தத்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 வசனங்களை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். மத்தேயு 11, 28 மற்றும் 29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரிசுத்த தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல ஆண்டவரே, முதல் ஆண்டவரேப்பா நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையில் உங்களுடைய திரு சமூகத்தில் வந்து திருவாய் மொழிகளை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படியே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்கள் எல்லாரையும் வழிநடத்த போறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே உங்களுடைய வார்த்தையை தெளிவாய், ஆழமாய், பலமாய் கொடுத்து உங்களுடைய தயவுள்ள சித்தத்தை எங்களுக்குள்ளே பூரணமாய் நிறைவேற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ கூட்டங்களிலும் தெருப்பிரசங்களிலும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற இந்த வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை நாம் சுவிசேஷ கூட்டங்களிலே சரளமாக அதை உபயோகித்திருக்கிறோம். அதனாலே அநேக ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வசனத்தில் ஆண்டவர் எனக்கு ஹைலைட் பண்ணின முக்கியமான காரியம், இளைப்பாறுதல் கிடைக்கும், நான் இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாகவே கொடுத்திருக்கிறார். இளைப்பாறுதல் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். தேவன் இயேசு கொடுக்கிற இளைப்பாறுதல் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஓயாமல் பணி செய்கிற ஊழியர்களுக்கு அரசாங்கம் ஓய்வை கொடுக்கிறது, ரெஸ்டை கொடுக்கிறது. இளைப்பாறுதல் அரசாங்கம் கொடுக்கிற இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது? 50 வயது 60 வயதுக்கு மேலாக அவர்கள் வேலை செய்துவிட்டால் உடனே அவர்களுக்கு ஓய்வு, ஊதியத்தோடு கூடிய ஓய்வோடு கூடிய ஓய்வூதியத்தையும் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியான ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே அரசாங்கம் கொண்டு போகிறதாக நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். பணி நிறைவு விழா என்று அநேக இடங்களில் கொண்டாடுகிறார்கள், அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த காலவெளியில் கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு சொல்வது என்னன்னு கேட்டால், சமாதானத்தோடு கூடிய ஒரு ஓய்வை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். உங்களோட பிரச்சனைகளை, உங்களோட போராட்டங்களில் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து அதன் வழியாக ஒரு நல்ல ஒரு ஓய்வை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உலக வேலை செய்கிற மனிதர்களுக்கே இந்த உலகம் அப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கும்போது நம்மை படைத்த ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்காமல் விட்டு விடுவாரா என்ன? 5 நாட்களிலே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த அந்த உலகத்தை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி நிறைவாக்கி சிருஷ்டித்து 6ஆம் நாளிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் படைத்தார். மண்ணினாலே மண்ணை பிசைந்து ஆண்டவர் மனிதர்களாகிய நம்மை உருவாக்கினார். 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். இந்த 7வது மாதத்திலே ஓய்ந்திருந்த ஆண்டவர் நமக்கும் இந்த 7வது மாதத்திலே ஓய்வை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல ரெஸ்ட்ஃபுல்லான லைஃபை இந்த மாதம் நாம் அனுபவிக்க போகிறோம் என்பதை பரிசுத்த ஆவி நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்.
இந்த ஓய்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதுதான் இந்த நாளிலே இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சமாதானத்தோடு கூடிய விடுதலையை நாம் அந்த இடத்துல காண முடியும். ஈசாக்கு தன்னுடைய தகப்பனார் தோண்டி தூர்த்து போட்ட கிணறுகளை மீண்டும் அவர் தோண்டுகிறார். அந்த இடங்களில் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் தண்ணீரை பார்க்கிறதுனாலே அங்கே அபிமெலேக்கின் ஆட்கள் அவர்களோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அதை அப்படியே விட்டு வருகிறார்கள். மீண்டும் ஒரு இடத்துல அவர்கள் துறவை தோண்டுகிறார்கள். அங்கே நீரூற்றை பார்க்கிறார்கள். அங்கேயும் அபிமெலேக்குடைய ஆட்கள் போராடுகிறார்கள், வாக்குவாதம் செய்கிறார்கள். அங்கேயும் அப்படியே விட்டு மூன்றாவதாக ஒரு இடத்துல கிணறை நோண்டுகிறார்கள். அங்கே தண்ணீரை பார்த்தார்கள். அவர்கள் மறுபடியும் அவர்களோடு வாக்குவாதம் செய்யவில்லை என்று நம்ம அந்த வேதப்பகுதியில் வாசிக்கிறோம். கடைசியாக அவர்கள் 30வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஆதியாகமம் 26:30 ஈசாக்கோடு அவர்கள் உடன்படிக்கை செய்யும்படியாக வருகிறார்கள். ஈசாக்கு கேட்கிறார், நீங்கள் தான் என்னை துரத்தி விட்டீர்களே, எனக்கு துரோகம் பண்ணினீர்களே என்று சொன்ன உடனே கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராமே, கர்த்தருமை ஆசீர்வதிக்கிறாராமே, அதனாலே நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தோம், உம்மோடு வாக்குவாதத்தை விட்டு உம்மோடு சமாதானமாக நாங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தோம் என்று உடன்படிக்கை செய்ய வருகிறாங்க. ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணுகிறார். கடைசியாக உடன்படிக்கை செய்து கொண்டு சமாதானத்தோடு போய்விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு சமாதானத்தோடு கூடிய விடுதலை கொடுக்கிறார். உங்களை பின்தொடர்கிற காரியங்கள், உங்களை பின்தொடர்ந்து இம்மட்டுமாக வந்து கொண்டு உங்களை இரிட்டேட் பண்ணின காரியங்கள், உங்களை மனமடிவாக்க செய்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைத்து இந்த மாதத்தில் சமாதானத்தோடு கூடிய ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். இந்த காலவெளியில் அதை நாம் உணர்வோம், அதை நாம் விசுவாசிப்போம், அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். 6 மாதங்கள் நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் உங்களை பின்தொடர் வந்ததை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல முக்கியமான வார்த்தை, சமாதானத்தோடு கூடிய விடுதலையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 430 வருஷமாக அடிமைப்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் மக்களை மீண்டும் அடிமைப்படுத்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் பின்தொடர்ந்தார்கள். ஆண்டவர் அந்த 430 வருஷம் முடிந்த உடனேயே பார்வோனை அவனுடைய சேனையின் சிவந்த சமுத்திரத்தில் ஆண்டவர் கொன்று போட்டார். பிரியமானவர்களே, இந்த 7வது மாதம் சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுகிற மாதம். உங்களை பின்தொடர்ந்து உங்களை கண்ணீருக்குள்ளே ஆழ்த்தி உங்களை மிகவும் மனமடிவாக்கின சத்துருக்கள் வெட்டப்படுகிற, அழிக்கப்படுகிற காலம் இது. இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், சமாதானத்தோடு கூடிய விடுதலையை நான் உனக்கு தருவேன் மகனே மகளே என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் செய்கிற காரியத்தை இந்த 7வது மாதத்தில் நாம் பார்ப்போம். நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், ஈசாக்கு செய்ததை போல வாக்குவாதங்களை விட்டு நாம் விலகி வர வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். இயேசு வாக்குவாதம் செய்ய மாட்டார். நம்மை ஆசீர்வதிக்க போகிற ஆண்டவர் இந்த 7வது மாதத்திலே இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் வாக்குவாதம் செய்யாத தேவன், நீயும் வாக்குவாதம் செய்யாதிருப்பாயாக என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக நாம் வாக்குவாதங்களை விட்டு விலகும் பொழுது நாம் ஆசீர்வாதமான சமாதானத்தோடு கூடிய விடுதலை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய விடுதலை எதற்காக நீங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்களோ, வியாதிக்காக ஜெபிக்கிறீங்களா, பண தேவையிலிருந்து, கடன் பிரச்சனை நீங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்களா, பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்களா, உங்களுக்கு எப்படிப்பட்ட விடுதலை வேண்டுமோ அந்த விடுதலை சமாதானத்தோடு கூட கர்த்தர் கொடுக்க போகிறார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது விட்டு விலக வேண்டிய காரியங்கள், வாக்குவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தேவனோடு இணைந்திருங்கள், பொறுமையாய் காத்திருங்கள், விட்டு கொடுங்கள், அமைதியாய் பொறுத்து போங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 2வதாக ஆண்டவர் கொடுக்க போகிற இளைப்பாறுதல் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், சமாதானத்தோடு கூடிய மறுவாழ்வை இயேசு நமக்கு தரப்போகிறார். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சகேயுவின் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, சகேயுவின் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுகிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த 7வது மாதம் உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை ஆண்டவர், ஒரு மறு வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சகேயுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்தார். சகேயுவின் வீட்டிற்கு, குடும்பத்திற்கு இயேசு மறுவாழ்வு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். வசனம் 10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று இயேசு அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இழந்து போன எல்லா காரியங்களையும் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு திரும்ப தரப்போகிறார். ஒரு மறு வாழ்வை, ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா, நிம்மதி இழந்திருக்கிறீங்களா, சரீர ஆரோக்கியத்தை இழந்திருக்கீங்களா, பணத்தை இழந்திருக்கிறீங்களா,
எல்லாவற்றையும் திரும்ப இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நிச்சயமாக கர்த்தர் அதை செய்வார். அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம், அதை நாம் அனுபவிக்க போகிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் துளிர்க்க செய்ய போகிறார். மங்கி எரிகிற திணியை மீண்டும் கர்த்தர் தூண்டிவிட்டு எரிய செய்ய போகிறார். இந்த மாதத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அதை ஏற்படுத்துவேன் என்று வாக்குப்பட நீங்கள் அதுக்கு ஆயுதமாக இருக்கிறீங்களா? மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஜெப ஜீவியம், மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு வேத வாசிப்பு, மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதான கர்த்தரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். சகேயு பழைய வாழ்க்கையில் இருந்தார், ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தேடி போனார். இயேசு சகேயுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதே வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இன்றைக்கு என்னுடைய மகளுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு என்னுடைய மகனுக்கு ரட்சிப்பு வந்தது என்ன ஆண்டு அந்த வார்த்தை நீங்கள் எடுத்துட்டு போங்க. நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்ய போற. இயேசுவின் ஒரே ஒரு சந்திப்பிலே தம்மிடத்தில் இயேசு என்னை எதிர்பார்க்கிறார் என்பதை சகேயு அறிந்து கொண்டார். உடனடியாக சகேயு தன்னை அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தை என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொண்டாலே உங்களுக்கு புதிய வாழ்வு ஆரம்பித்து விட்டது. தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர்கிட்ட என்ன இல்லை, நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்மகிட்ட எதிர்பார்ப்பது என்ன? பரிசுத்தம், ஜெப ஜீவியம், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார், பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய கரத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக சமாதானத்தோடு கூடிய மறுவாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மூன்றாவதாக, கடைசியாக, சமாதானத்தோடு கூடிய புதிய ஆரம்பத்தை இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கார். யோவான் 21ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களில் இயேசுவோடு 3.5 வருஷம் ஊழியம் செய்து அவரோடு கூட வாழ்ந்த சீஷர்கள் இயேசுவின் மரணத்துக்கு பின்பு இயேசு சொன்னதை அப்படியே விசுவாசித்தாங்க. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. எதை விசுவாசிக்கிறாங்க இல்லையோ, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இயேசு சொன்னார். அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, ஊழியம் எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம என்ன போகலாம், மறுபடியும் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி மீன் பிடிக்க போயிட்டாங்க. கர்த்தர் அவர்களை தேடி போனார். இயேசு அவர்களை தேடி யோவான் 21:4-5 பிள்ளைகளே, துரோகிகளே அப்படின்னு கூப்பிட வேண்டிய இடத்துல இயேசு பிள்ளைகளேன்னு கூப்பிட்டு அவர்களிடத்துல சாப்பிட ஏதாவது இருக்குதா என்று கேட்கிறார். கடைசியில் 13ஆம் வசனத்தில் இயேசுவே அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 7வது மாதத்தில் புதிய ஆரம்பத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த விரும்புகிறார். முடிந்து போனது, இனி ஒரு ஆரம்பம் இல்லை, எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அவர்கள் ஊழியம் முடிந்து போனதை நினைத்தார்கள். ஆனால் தேடி போய் இயேசு இனிமே தான்பா உங்க ஊழியம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னார். அவன் அந்த காலவில் சொல்றாரு, நீங்க முடிஞ்சு போனது நினைக்கிறீங்களா? கர்த்தர் அதை தான் சொல்றாரு, இனிதான் புதுசாக ஆரம்பிக்க போறேன் நான். நம்ம என்னைக்கு முடிஞ்சு போனது நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் ஆரம்பிப்பார். பிரியமானவர்களே, இது இந்த 7வது மாதம் நீங்க பார்க்க போறீங்க. நீங்க அநேக காரியங்கள் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்கல்ல, அநேக காரியங்கள் இனி அது தலை தூக்காது, இனி அதில் ஒரு மாற்றம் வராது, இனி என்னோட சரீரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்காது, இனி என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, உங்கள் முடிவை கர்த்தர் பார்க்கிறார். அவர் வேறொரு முடிவை எடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எதுவெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறோமோ ஆண்டவர் அதெல்லாம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறார். புதிய ஆரம்பத்தை இந்த மாதத்தில் இயேசு கட்டளையிடுகிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் அப்போஸ்தலர் 5:5 நாம் வாசிக்கிறோம். இயேசு கடைசியாக சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருங்க. நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நிறைவேறும்படி நாம் காத்திருக்கும் போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். இந்த 7வது மாதத்தில் சமாதானத்தோடு கூடிய மறுவாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சமாதானத்தோடு கூடிய விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக இளைப்பாறுதலை இயேசு உங்களுக்கு தருகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 7ஆம் மாதம் உங்களுக்கு நிறைவின் மாதமாக இருக்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை நேரத்துக்காக, இந்த 7வது மாதத்தின் முதல் நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் நம்முடைய திருவாய் மொழிகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரம். இதை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீங்கள்
நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தோடு கூடிய ஒரு விடுதலையை, சமாதானத்தோடு கூடியதான ஒரு கர்த்தாவே வளர்ச்சியை, மாற்றங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இது பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு கூடிய மறுவாழ்வையும் சமாதானத்தோடு கூடிய புதிய ஆரம்பத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பின்தொடரட்டும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. மாப்பிசைகளை தொட்டி எண்ணெய் கலசத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த மாதம் முழுதும் உடைய பிள்ளைகள் பண்ணுகிற எல்லா பிரயாணங்களிலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தரோடு இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.